அடுத்ததாக நமது இணைப்பில் திரு துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுனதை வச்சு அதிமுக பிரிந்து சென்றவர்கள், அதாவது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள் இணைப்பு இல்லை அப்படின்றத உறுதிப்பட சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? திரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் கூறியதைப் போல அதிமுகவின் தோல்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வழிவகுப்பார் என்பது அவரது பேச்சின் மூலம் உறுதிப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணையாமல் அந்த கட்சி வெற்றி பெற முடியாது. அதிமுக கூட்டணி வலிமை பெற முடியாது. எனக்கு முன்னால் கருத்து தெரிவித்த திரு கோலாகல சீனிவாஸ், அமித்ஷா அவர்களை செங்கோட்டையன் சந்தித்தது உண்மையா, அது ஒரு கதை என்று சொன்னார். இவர் கூறுவதுதான் கதை. திரு அமித்ஷா அவர்களையும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் திரு செங்கோட்டையன் சந்தித்தார். இரண்டாவது, மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தேன் என்று அவர் எப்படி ஒரு பொய் பேச முடியும்? ஆகவே இதுவே ஒரு அடிப்படையற்ற புரிதல் இல்லாத கருத்து என்று நான் பார்க்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் மத்திய அமைச்சர்களை சந்தித்தது 2-3 முறை சந்தித்தது உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவில்லை அவரை கட்சியை விட்டு நீக்குவதற்கு. திருமதி சசிகலா, திரு பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் குறித்தெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருப்பது என்பது மத்திய பாஜகவுக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்தி. அதாவது இவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு நான் உடன்படவில்லை என்று அவர் உணர்த்தி இருக்கிற செய்தி என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி தோல்வி பாதையில் தொடர்ந்து பயணிப்பதை விரும்புகிறார் என்று தோன்றுகிறது. நிச்சயமாக சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.